இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நான் தான் சொன்னல மித்ரா, நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நீ இப்போ என்னோட மித்ராவே இல்ல, அந்த லக்ஷ்மியோட மித்ரா. லக்ஷ்மிக்காக ஒரேடியா மாறி இருக்கிற மித்ரா, அந்த லக்ஷ்மிக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்க மித்ரா. டோன்ட் டாக் லைக் தட் மனிஷா. உனக்காக நான் எவ்வளவு யோசிக்கிறேன்னு உனக்கு தெரியாதா? உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்றது ஞாபகம் இல்லையா? எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கா? ஹாஸ்பிட்டல்ல தான் நான் பார்த்தேனே, நீ அந்த லக்ஷ்மிக்காக கடவுளுக்கு ஆரத்தி எடுத்து அதனால நீ உன் கைய சுட்டுக்கிட்டதையும் நான் பார்த்தேனே. உன் மனசுக்குள்ள அவ மேல எந்த அளவுக்கு அன்பு இருந்தா அப்படிலாம் நீ பண்ணிருப்ப. ப்ளீஸ் மனிஷா, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. லக்ஷ்மி எந்த ஆபத்தும் இல்லாம வெளியில வரணும்னு நினைச்சதுக்கும் நம்ம ரெண்டு பேர் காதலுக்கும் எதுக்கு நீ முடிச்சு போடுற? அவ உயிரோட இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறதுல எந்த தப்புமே இல்ல மித்ரா. ஆனா அவளுக்காக நீ ஆரத்தி எடுத்து உன் கைய சுட்டுக்கிட்ட பாத்தியா? அதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. அது ஒண்ணு பத்தாதா நீ முழுசா மாறிட்டேன்னு சொல்றதுக்கு? அது மட்டும் இல்லாம நீ லக்ஷ்மி பத்தி தான் எப்பவும் யோசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்க இது போதாதா? மனிஷா, நானும் ஒரு சாதாரண மனுஷன் தான். எனக்கும் மனசு மனித நேயங்கிறது இருக்கு. இறக்கப்பட்டு பண்றதெல்லாம் அன்போடு தான் பண்ற நினைச்சா எப்படி? லக்ஷ்மி மேல உனக்கு பொங்கி வழிற அன்புக்கு இறக்கம்னு பேர் வைக்காத மித்ரா. வாவ், ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணீங்க. ஒரு நபர் மேல இருக்க விருப்பத்தை இது வரைக்கும் யாரோ எனக்கு இவ்வளவு டீடைலா சொன்னதே கிடையாது. பட் ஐ ஹேவ் ஒன் டவுட். என்ன? உங்களது அரேஞ்ச் மேரேஜ் தானே? ஆமா. இந்த அரேஞ்ச்டு மேரேஜ்ல லவ்லாம் இருக்குமா என்ன? ஏன் இருக்காத நீரஜ், நிறைய இருக்கும். அப்போ தாலி கட்டினதும் அவங்க மேல உங்களுக்கு காதல் வந்துருமா? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல. காதல் வர்றதுக்கு பெரிய பெரிய காரணம்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க நம்ம கூட நடந்துக்கிற விதம் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா போதும். அப்போ அவ்வளவு சிம்பிளா காதல் மலருமா? ஒருத்தர் மத்தவங்கள விட நமக்கு மட்டும் அதிக மதிப்பு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? மத்தவங்கள விட நம்மள மட்டும் ஸ்பெஷலா பாக்குறாங்கன்னா அது நமக்கு எவ்வளவு பிடிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்துதான் காதல் மலரும். மித்ரா உங்களை அவ்வளவு ஸ்பெஷலா பாத்துப்பாரா? என்னமோ எனக்கு அப்படிதான் தோணுது. அவர் பாக்குற பார்வை, பேசுற விதம், என்கிட்ட நடந்துக்கிற முறை, அதெல்லாம் எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லும். லக்ஷ்மி, நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு எப்பவும் என் காதுல சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி தோணும். இன்ட்ரெஸ்டிங். மித்ராவும் உங்களை அதே அளவுக்கு காதலிக்கிறாரா? காதலிக்கிறாரு. அந்த மாதிரி உணர்வுகளை வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. அத மனப்பூர்வமா தான் பார்க்கணும். அத நம்ம மனசால தான் ரசிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிக்கும். லக்ஷ்மி, இப்போ எனக்கு ஒண்ணு தோணுது. நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லயும் பெரிய பெரிய அர்த்தங்கள் இருக்கு. சரி நீரஜ், நம்ம போலாம். நான் ஏதாவது லிமிட் கிராஸ் பண்றேன்னு தோணுச்சுன்னா ஐ அம் வெரி சாரி. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல நீரஜ். நான் யாரையும் லிமிட்ஸ் கிராஸ் பண்ண விட மாட்டேன். மித்ரா, நீ லக்ஷ்மிக்காக நிறைய விஷயங்களை பண்ணிருக்க. லக்ஷ்மிக்காக நீ ஏசி டெம்பரேச்சரை குறைச்சு நீ பிளாங்கெட் எல்லாம் போட்டு விட்டுருக்கல்ல. அவ கால்ல காயம் பட்டதுக்கு உன் கையால நீயே லக்ஷ்மி காலுக்கு கட்டு கட்டி விட்டியா? சூப்பர், ரொம்ப கிரேட் மித்ரா. உனக்கு அவ மேல இவ்வளவு அன்பு இருக்குன்னு இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம போச்சு. ஏன்னா அந்த மாதிரி நீ எப்பவும் எனக்கு பண்ணதில்ல.
ஐயோ அப்படி இல்ல மனிஷா. நான் ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் அத அவ ரொம்ப பெருசா எடுத்துக்கிறா. இல்ல மித்ரா, இல்ல. பேசிக்கா உன்னோட மனசுல அந்த லக்ஷ்மிக்கு நிறைய நிறைய இடம் கொடுத்திருக்க. அப்படி இருந்தாதான் எந்த மாதிரிலாம் செய்ய தோணும். ஆனா ஏன் மேல உனக்கு அந்த காதல் கொஞ்சம் கூட இல்லல்ல. அதனாலதான் எப்பவும் எனக்கு அந்த மாதிரி நீ பண்ணதே இல்ல. மனிஷா ப்ளீஸ் லிசன் டு மீ. மித்ரா எங்க போயிட்டான்? எங்கேயும் இல்ல. நான் கேட்க மாட்டேன் மித்ரா, நான் எதையும் கேட்க மாட்டேன். இவ்வளவு நாளா நீ சொன்ன எல்லா வார்த்தையும் நான் கேட்டதே போதும். நீ என்னை ஏமாத்தினது போதும். இதுக்கு மேல நான் கேட்க தயாரா இல்ல மித்ரா. நான் கேட்க மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. மித்ரா ப்ளீஸ் வழி விடு, தள்ளி போ. மனிஷா ஒரு வாட்டி I நான் said சொல்றத let me கேளு. go. மித்ரா ஒரு ப்ளீஸ். தடவை நான் சொல்றத கேளு. I said move. ப்ளீஸ் மனிஷா ப்ளீஸ். நான் சொல்றத வழி கேளு விடு. ப்ளீஸ் மனிஷா. Please, மித்ரா. மனிஷா மனிஷா என்ன விடு. மனிஷா. ஆனா அவர் சொல்ற ஐ லவ் யூக்கு மொழி இருக்காது. அப்படின்னா ஐ லவ் யூன்னு அவர் வார்த்தையில சொல்ல மாட்டாரு. அப்போ வேற எப்படி சொல்லுவாரு? அப்பப்போ ஒரு விதமான பார்வையில பாப்பாரு. அந்த பார்வை எப்படி இருக்கும்னா அது நேரடியா வந்து என் இதயத்தை தாக்கும். அந்த பார்வை என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரியே இருக்கும். அவர் அப்பப்போ ரொம்ப கேரிங்கா என்ன தொடுவாரு. அந்த ஸ்பரிசம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி இருக்கும். அந்த ஸ்பரிசமும் என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற மாதிரி தான் இருக்கும். என்ன விடு மித்ரா. மனிஷா நில்லு.